ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு வந்து ஒரு ஹீல் கேரக்டர் ஆக போகிறாரு. அதுக்கான ஒரு ஹிண்டிங்கையும் ரோமன் ரெயின்ஸை பங்கமாக கலாய்ச்சி விட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வரப்போகிறாராம். இதை தவிர்த்து கோடி ரோட்ஸ் ரசல்மியாக்காக ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அதை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ரஸ்லிங் அப்டேட் நியூஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. பங்கு கொஞ்சம் ஓவராக தாங்க பேசிட்டாரு. கடுப்பான ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பங்கோடைய வாயில் நலங்கு வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த செக்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பங்கு நடந்து போகும்போது, இப்போது பங்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர், பர்ஃபெக்டான பேபி ஃபேஸ் ரெஸ்லராக தான் டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா இருக்கிறாரு. அவர் ஹீல் கேரக்டர்லாம் பண்ணலை. ஆனால் நேற்றுக்கு அவர் பேசின விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய அடிகளாக இருந்தது. அங்கு டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டராக மாறிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இதில் நல்லாவே காட்டியிருந்தாங்க. இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ், என்னதுன்னா பங்கு வந்து இந்த ஷோ முடிஞ்சு போகும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிசின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து பங்க் கை கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே கவனிக்காமல் உதாசனை பண்ணிட்டுக்கிட்டு ஒரு கோவத்தோட உக்ரத்தோட பார்த்தீங்கன்னா பங்கு வந்து போயிருப்பார் கேமராவை பார்த்துக்கிட்டு. எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பங்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வில்லாதி வில்லனாக ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே இந்த வருடம் ரசல்மனியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேனியோடுமே ஃபேஸ் வெர்சஸ் ஃபேஸு கண்டிப்பாக ரெண்டு இதுலேயுமே ஹீல் தேவைப்படுது. அதனால் ரோமன் வெர்சஸ் பங்குன்னு பார்க்கும்போது ரோமன் சைடு இப்போ தான் ஃபேஸ் ஆகிருக்கிறாரு. அண்ட் பிளட் லைன் இருக்கிற எல்லாருமே ஒரு ஹீல் ஆகணும். அதுக்காக பங்கை டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண வைக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணால் சேஃப் டபிள்யூபிள்யூக்கு இல்லை, டபிள்யூபிள்யூவில் இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கு. ஆனால் அதுவே பங்கு ஹீல் கேரக்டர் பண்ணால் ரொம்பவே மோசம் டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸ்க்கு. ஆனால் டபிள்யூபிள்யூக்கு சேஃபு. அதாவது எனக்கு தெரிஞ்சு பங்கு மாதிரி ஒரு வில்லத்தனத்தை எவனாலும் பண்ண முடியாது. ப்ரோ என்ன பங்குக்கு சொம்படிக்கிறியா அப்படிலாம் கேட்பீங்க. ஆக்சுவலி பொதுவாகவே நான் ஒரு ரெஸ்லரை பாராட்டி தள்ளும்போது ரோமனுக்கு சொம்படிக்கிறியா, கோடிக்கு சொம்படிக்கிறியா, ட்ரூக்கு சொம்படிக்கிறியா அப்படின்னு சில பேர் சொல்ல தான் செய்வீங்க. ஆனால் நியாயத்தை சொல்லி தான் ஆகணும். எத்தனையோ தலைகள் ஹீல் கேரக்டர் பண்ணாலும் இந்த ஓஜி விதை போட்டது அப்படின்னா அது ராண்டி ஆர்டன் தான். அப்படி பண்ணுவார். அதே மாதிரி அந்த விதையில் இந்த மரம் வந்துச்சுல, அந்த மரத்தை பெருசாக்குறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ராண்டி ஆர்டனுக்கு அப்புறமா நம்ம சிஎம் பாங்க தான். எப்போது அந்த 2012 வாயால் வளர்ந்துவேன்னு சொல்லுவாங்கள்ல, அது அவர் தாங்க. எம்மா சரியான ஒரு ஹீல் கேரக்டர். சீட்டிங் பண்ணி தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிவிட்டு மக்கள் மத்தியில் அப்படி நிற்கும் போது ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வில்லனாக இருந்தார். இப்போது அதுக்காக ஒரு விதையை தான் பார்த்தீங்கன்னா பங்கு போட்டிருக்காரு. பங்கு ஒரு ஹீல் கேரக்டராக மாறிட்டாருன்னா அவரை மாதிரி யாரும் பேச முடியாது. அவர் முன்னாடி நின்று பேச முடியாது. தலைவன் பர்சனல் லைஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பேச ஆரம்பிச்சிருவான். அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை ஒரு விதையாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராலை போட்டிருக்காரு. பங்கு ஹீல் கேரக்டர் ஆகிட்டார்னா கைஸ் ரசல்மனியாவில் எப்படியாவது ஒரு டைட்டை ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பங்கு. ஸோ பங்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பங்கு ஹீல் கேரக்டர் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹிண்டிங் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியலி கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பங்கு போகும்போது எப்போவுமே ரோமன் ரெயின்ஸ் போகும்போது வி த ஒன் அப்படின்னு சாம்பியன்ஷிப்பை முதுகை காட்டிட்டு நடப்பார் தெரியுமா? அதை நான் ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பங்கும் முதுகை பார்த்து சாம்பியன்ஷிப்பை போட்டுட்டு வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை கலாய்க்கவும் செய்தார். அதாவது வாயாலையும் கலாய்க்கிறாரு, பாடி ஷேமிங்லையும் கலாய்க்கிறாரு. உண்மையிலேயே பங்கு மாதிரி யாரும் கலாய்க்க முடியாதுப்பா. ட்ரூ கிட்ட கேட்டு பாருங்க, அவரே சொல்லுவார். அதாவது நேற்றைக்கு நான் ரிவ்யூ முடிஞ்சுட்டு நைட்டு ஒரு 9:30 மணி போல் வழக்கம் போல் மார்னிங் என்ன அப்டேட்லாம் போடலான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எக்கச்சக்க செய்திகள் எப்படி வந்ததுன்னா, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடா அது புதுசாக வந்து ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ராக்கு வராருன்னா ஏதாவது சம்பவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது ஒரு ரூமர் தான், அஃபிஷியலி கிடையாது. சரி, இதை விட்டுட்டேன். நீங்கள் மார்னிங் டபிள்யூபிள்யூடைய ஆக்சுவலி நான் டபிள்யூபிள்யூ பேஜில் தான் அப்டேட் இருக்கேன்னு பார்க்கும்போது அப்போ டபிள்யூபிள்யூட ஷாப்பில் இந்த மார்ச் 16 அந்த டேட்டை போட்டு ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் 316 அப்படின்னு போட்டு அவருடைய டிஷர்ட்டை சேல் பண்ணுறாங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா,
எதுக்காக நீங்கள் மார்ச் 16ஆம் தேதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க? அப்படி நம்ம பாணியில் பார்க்கும்போது அவர் வந்து மார்ச் 16ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே எண்ணம் தோணும். அதுதான் எனக்கும் தோணி இருக்குது. ஒருவேளை ஆஸ்டின் வந்து சமீப காலத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா கடைசியாக தான் வந்து ரசல்மீனியால சண்டை போட்டுட்டு டோட்டலி இந்த ரஸ்லிங் பையனுக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் சொல்லியிருப்பார். அது லாஸ்ட் இயரே சொன்னார். அந்த ரசல்மீனியால ஆடியன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். இப்போது ரசல்மேனியா டைம் வேறு, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வாராரு அப்படிங்கிற பட்சத்தில் மேபி அவருடைய ரசல்மேனியா ஆப்பனண்ட்டை பற்றி சொல்லதுக்காக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும் இந்த டைமில், இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராக் வரும்போது ரசல்மேனியாவில் தான் வந்து ஓப்பன் சேலஞ்சு விடுறதாக சொல்லியிருப்பார். சரி, அது செத் ராலின்ஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்திலும் ஓபா ஃபெமி இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்திலும் இப்போ சேம் நைட், அதாவது ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னர் வர்ற அதே நாள் அன்று ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வராருனா ஸ்டோன் கோல்டுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படும் பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கலாம். ஆக்சுவலி காய்ஸ், அந்த டைம்லலாம் இது ஒரு ட்ரீம் மேட்ச்சு. ஸ்டோன் கோல்டுக்கு மட்டும் ஒரு இன்ஜுரி ஆகாமல் இருந்ததுன்னு வைங்களேன், அவர் தான் ஜான்சனா இடத்த பூர்த்தி செஞ்சுருப்பார். ஆக்சுவலி ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் இன்ஜுரியில் படுத்ததுனால தான் அந்த ரெஸ்லிங் கம்பெனியை காப்பாற்றுக்கு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங்கில் தான் ஜான்சனா அப்படிங்கிற ரெஸ்லரே உருவானார். இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ WWE பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பட்சத்தில் இப்போ ப்ராக் லெஸ்னரும் நெக்ஸ்ட் வீக் வராரு அண்ட் ஸ்டோன் கோல்டும் வராரு. ஒருவேளை சேலஞ்ச் பண்ணும் பட்சத்தில் ஹிட்ஸ் ஹேப்பனிங், அதாவது இதுவும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சில செய்திகளும் இருக்குது. சில செய்திகள் ரூமராக சொல்லப்பட்டிருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அஃபிஷியலி நடக்கும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாக்காக ட்ரூ மக்கிண்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்சை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ரோ இதெல்லாம் ஓவர் ப்ரோ, ராஸ் மேண்டோல்லாம் நிறைய தடவை பார்த்தாச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கோடிக்கு அந்த பேச்சே இல்லை, அந்த கோடிக்கும் ட்ரூக்குன்னே. ஆனால் WWE ஆரம்ப காலத்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த வகையில் அவங்க ரசல்மேனியாக்காக எதை பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. முதலாவதாக கோடிக்கு ரசல்மேனியா ஆப்பனண்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் தான். அதுக்கப்புறமா ட்ரூ கிட்ட டைட்டில் போனதுக்கப்புறமா ரசல்மேனியாவில் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். அதாவது ரஸ்லிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக நம்ம ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் கொண்டு போவோம். அதாவது ஜேக்கப் ஃபேட்டு வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மக்கிண்டருக்குள்ள ரசல்மேனியாவில் நம்ம அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது இதை நம்ம ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சாக வைப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருந்துருக்கிறாங்களாம். பட் ஆனால் அதுக்கப்புறமா அது வேண்டாம் அப்படிங்கிறது நிராகரிச்சிட்டாங்களாம். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ஹெல் இன் எ செல் மேட்சையும் சரி மேக்ஸிமம் ஸ்டீல் கேஜ் மேட்சையும் இப்போ அதிகமாக அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே மேக்ஸிமம் வந்து ஹையர் க்ரௌடில் இருக்கிற ஆடியன்ஸுக்காக அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போது வார்கேமே அதனால தான் பெரிய பெரிய தோரங்களை போட்டு ஸ்க்ரீன்லாம் பெருசாக வச்சு மக்கள் அதை பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாகவே கூண்டு வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், கூண்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அதுவே ரசல்மேனியா பட்சத்தில் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் கூண்டு மட்டும் தெரியும், உள்ள சண்டை போடுறவங்க தெரியாது. அதனால தான் இந்த ஹெல் இன் எ செல் மற்றும் இந்த ஸ்டீல் கேஜெலாம் ரசல்மேனியாவில் அதிகமாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதிகமான ஆடியன்ஸ் அந்த கப்பாசிட்டியை கொண்டு இருக்கிறதுனால வார் கேமில் வேறு வழியே இல்லை, அந்த மாதிரி வச்சு தான் ஆகணும். அதையும் அவங்க ஓப்பனாக பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரிலாம் பண்ண தான் செய்கிறாங்க. இதனால தான் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை ஃபஸ்ட்டு நிகாரிச்சிருக்கிறாங்களாம். முதல்ல WWE ரசல்மேனியாவில் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ட்ரூ மக்கிண்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்களாம். ஆக்சுவலி காய்ஸ், இதில் நான் ட்ரிபிள் ஹெச்சை ஒரு வகையில் பாராட்டலாம். 2018 அப்புறமா வின்ஸ் மேக்மேன் ஹெல் இன் எ செல்லில் ரெட் கலர் சாயத்தை பூசினார். சிவப்பு கலரில் அந்த ஹெல் இன் எ செல் இருந்தது. ஆக்சுவலி கூண்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த ஸ்டீல் கேஜை ரெட் கலர் ஆக்கிறதுக்கப்புறமா அது எப்படி சொல்ல உள்ள சண்டை போடுறாங்க, ஆனால் என்னதுன்னே தெரியல, அவ்வளோ மோசமாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஃபீண்டுக்கும் செத் ராலின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுற்றி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் டிக்கெட் கொடுத்து வாங்கினவங்க இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் டிக்கெட் வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஃபீண்டுக்கும் செத் ராலின்ஸ்க்கும் அந்த டைமில் மேட்ச் பார்க்கறதுக்காக ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வின்ஸ் மேக்மேன் ரெட் கலர் லைட்டை போட்டு விட்டார், சிவப்பு கலர் லைட்டையும் போட்டு விட்டுட்டு அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? ஸ்டீல் கேஜையும் உள்ளே இறக்கியிருப்பார். அப்போது உள்ளே என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியலை. ஏன்டா காசை கொடுத்து நாங்கள் இதையாக பார்க்கறதுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. அந்த டைமில் வின்ஸ் மேக்மேன் கடைசி காலம் வரைக்கும் இந்த ஸ்டோரியில் என்ன கண்டினியூ பண்ணார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது எவன் என்ன சொன்னால் என்ன, இதை தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இதையே பல தடவை மேட்சஸாக நடத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஓப்பனாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஸோ ஷேர் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா நம்பூஸ்.